அதாவது இஸ்லாமிய கட்சி என்ற வாதம் அந்த பெயர் பொருந்தாது, முஸ்லீம் கட்சி என்று சொல்லலாம். இந்த முஸ்லீம் சமுதாயம் என்பது பிறருக்கு வழங்குகின்ற சமுதாயம், பிறரிடத்தில் கேட்கின்ற சமுதாயம் இல்லை. எனக்கு இதைத்தான் அதைத்தான் கேட்கிற சமுதாயம் இல்லை. இஸ்லாம் நமக்கு அதைத்தான் கற்றுக் கொடுத்திருக்கிறது. நாம் பிற சமுதாய மக்களுக்கு வழங்குபவர்களாக இருக்க வேண்டும், கேட்பவர்களாக இருக்கக்கூடாது. அந்த அடிப்படையில் இந்த நாட்டினுடைய முன்னேற்றம் வளர்ச்சிக்கு நம்மால் எவ்வளோ செய்ய முடியுமோ அவ்வளோ நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். 90களில் சில கட்சிகள் ஆரம்பிக்கப்பட்டன. அப்போதிருந்த அந்த கட்சிகளுடைய செயல்பாடுகள் ஆவேசத்தின் அடிப்படையில் அமைந்திருந்தது. பெரும்பான்மையான மக்கள் நல்லவர்கள் தான், ஏதோ இவருடைய இந்த வகுப்பாளருடைய பிரச்சாரத்துக்கு பலியாகி இருக்கிறார்கள், பலியாகி நம்மை வெறுக்கின்ற ஒரு சூழ்நிலைக்கு வந்திருக்கிறார்கள். ஆக இப்போ நம்முடைய முதன்மையான பணி இந்த வெறுப்பை எப்படி அகற்றுவது, இதுதான் நம்முடைய முதன்மை பணி. இந்த பகைமை, துவேஷம், இந்த வெறுப்பை எப்படி அகற்றுவது? முஸ்லிம்கள் தங்கள் முழு கவனத்தையும் அதில் செலுத்த வேண்டும். ஆனால் செலுத்துவதில்லை, மாறாக இவங்க ஆவேசமாக பேசுவாங்க. அது இன்னும் தீய எரியிற குழியில் எண்ணெய் ஊற்றினதாகத்தான். என்ன காரணம்னா இளைஞர்களை கவரணும், இளைஞர்களை கவரணும். இளைஞர்களை மென்மையாக பேசினா பச்சை தண்ணியாக இருக்கேன்னு சொல்லிடுவான் அவன். அப்போ அவன் காலையில் சுடு தண்ணி ஊற்றுற மாதிரி பேசணும், உணர்ச்சிகளை தூண்டி விடணும். பேசுனாங்க, என்ன விளைவு? அது பெரும்பான்மை சமுதாயத்தில் எதிர்விளை விளைவுகளை ஏற்படுத்தி அவங்க அப்போ இதை பார்த்த உடனே அப்போ இதுக்கு நம்மள்கிட்ட யார் இருக்கான்னு அவன் தேட ஆரம்பிக்கிறான். நம்ம சமுதாயத்தில் இவனுக்கு பதில் சொல்கிற ஆள் யார் இருக்கான்னு தேடுறான், அங்கே போய் சேர்றான். ஆக இவருடைய போக்கு வகுப்புவாதத்தை வளர்த்ததே. வகுப்புவாதத்தை ஒழிப்பதற்கு பதிலாக வகுப்புவாதத்தை வளர்த்தது, வளர்த்தது, ஒழிக்கல. எதுக்கு தெருவில் மார்ச் போடுறீங்க? மார்ச் ஃபர்ஸ்ட் எதுக்கு தேவை? என்ன அவசியம்? என்ன லாபம்? அதனால அவன் போறான், அதை எடுத்துக்கிடுவான். ஆனா நம்மளும் போய்க்கிடுவோம். அவன் 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 போது தப்புன்னு தானே சொல்றோம் நம்ம. அவன் பீதியை உண்டாக தான் கூப்பிட்டு போறது. தெருவில் மார்ச் பாஸ்ட் போட நோக்கம் பீதியை உண்டாக்குறதுக்கும் அவங்களோட வலிமையை. நமக்கு எதுக்கு அது தேவையில்லையே? நீ நான் அவனை மாதிரி காப்பி அடிக்கிற, அவனை மாதிரி போற என்ன உனக்கு என்ன வித்தியாசம்? இது மாறாக பெரும்பான்மை சமுதாயத்தை ஆத்திரத்தை கிளப்பி கடைசியில் வகுப்பாதைகளுக்கு சாதகமாக போய் முடியும். இவங்க நினைச்சது வேற, நடக்கிறது வேற. ஆகவே அமைதியான முறையில் பணிகளை செய்யலாங்க. ஏங்க அது நம்பிக்கை வர மாட்டேங்குது நம்ம ஆட்களுக்கு? அமைதியான முறையில் பணி செய்து நமக்கு காரியமா வீரியமா, தமிழ் சொல்லுவோம் இல்லை, காரியமா வீரியமா இல்லையா? காரியத்தில் குறியாருங்க. இவங்களுக்கு இயக்கத்துக்கு ஆள் சேர்க்கணும். இயக்கத்துக்கு ஆள் சேர்க்கணும்னா போராட்ட வடிவு கொண்டு வரப்போம். நீங்கள் தெருவு கொண்டு வந்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு ப்ரெஸ்டீஜ் இஷ்யூ ஆகிடும். அவன் அந்த சமுதாயத்தையும் கவனிப்பாங்க, இங்கே கவனிக்க பெரும்பாலும் சமுதாயத்தை சார்ந்தா நிற்பாங்க அவங்க. அதான் இயற்கை. ஆக அந்த கஷ்டத்தை நம்ம அரசாங்கத்துக்கு கொடுக்குறோம். இதையெல்லாம் இந்த நுணுக்கமான விஷயங்களை எல்லாம் இந்த நம்முடைய இளைஞர்கள் இவங்க புரியறதில்லை. இவங்களுக்கு எல்லாம் அப்படி அரே தக்பீர் அல்லாஹ் அக்பர்னா அதுதான் உச்சம்னு இவங்க நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த தவறான சிந்தனைகள் இளைஞர்களை விட்டு களையப்பட வேண்டும்.